என்ன கொலை பண்ண வச்சிடாதீங்க. சிவகுமார் சினிமாவ விட்டு விலக இதுதான் காரணமாம். ஆஸ்கர் மூவிஸ் நிறுவனத்தோட தயாரிப்பாளரும், பைரவி படத்தோட இயக்குனர் பாஸ்கரோட மகனுமான பாலாஜி பிரபு, நடிகர் சிவகுமார் சினிமாவில இருந்து விலக என்ன காரணம் அப்படிங்கிறத பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. சிவகுமார் நல்ல நடிகர், பண்பாளர், ஒழுக்கமானவர். இன்னைக்கும் மார்க்கண்டையனே இருக்கிறாரு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, முத்துராமன், கே.ஆர். விஜயா, பத்மினி அப்படின்னு பலர் கூட நடிச்சவரு. தமிழ் சினிமா உலகத்துல பெயர் பெற்ற நடிகர். சிவகுமார் சார் கிட்ட சித்ரா லக்ஷ்மணன் கேள்வி கேட்கிறாரு. நீங்க ஏன் இப்போ நடிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் கொடுத்த அவரு, 2005ல ஒரு டிவி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான எமோஷனலான சீன். அதுல அவரோட முழு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த செட்டுக்குள்ள 18 வயசு கூட இல்லாத பொண்ணு ஃபோன்ல யார் கூடயோ பேசிக்கிட்டு ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏம்மா என்னம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏம்மா கத்திக்கிட்டு இருக்கேன்னு சிவகுமார் கோபமா கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு ஏன் சார் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நீங்க நடிக்கிறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா டப்பிங்ல செட் பண்ணிக்க வேண்டியது தானே. டப்பிங்ல பேசி கரெக்ட் பண்ண வேண்டியது தானே சார். இதுக்கெல்லாம் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு அந்த பொண்ணு சிவகுமார் சார எதிர்த்து கேட்டிருக்கு. பாருங்க இந்த சினிமா எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு. அன்னைக்கு சிவகுமார் சார் பேட்டி குடுத்திருக்காரு. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன. நான் இனிமே இந்த சினிமாவுல இருக்கக்கூடாது. இனிமே நமக்கு மரியாதை கிடையாது. இந்த ஃபீல்ட விட்டு ஒதுங்கிரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னா, அவரோட மனசு அந்த அளவுக்கு காயம் பட்டிருக்குது. எவ்ளோ வேதனை அடைஞ்சிருக்கும். பாரதி ராஜா, பாலச்சந்தர் மாதிரி பெரிய டைரக்டர்களோட படங்கள்ல நடிச்சவரு. அவரோட வேதனையோட அந்த பேட்டியில அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப கூட சித்ரா லக்ஷ்மணன் சார், "அந்த பொண்ணு சிரிச்சதுக்காக நீங்க சினிமாவ விட்டு விலகணுமா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு, "அப்படி இல்ல சார். நான் வணங்குற தொழில் சினிமா. எனக்கு பேரு, புகழ், சோறு குடுத்துச்சு. அதனால இந்த தொழில்ல இப்போ நேர்மை, நியாயம், கௌரவமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட தொழில்ல இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசுற சூழல் வரும்போது, நான் விலகுறது தான் நல்லது. அப்படி இல்லன்னா கொலை பண்ற சூழல் வந்துரும். நான் யாரையாவது கொலை பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகுமார்.